அழகு அழகு சரியில்ல டுடே எபிசோடில் நம்ம தரணி இருந்துட்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டியால் சுத்தமாக சமாளிக்கவே முடியல. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தங்கராஜ் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஸ்கூல்ல இருந்து வந்து ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்குள்ளேயே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வந்த உடனே பாரு அவங்க அம்மாவை கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். சுண்டலை சாப்பிட சொன்னால் சாப்பிடவே மாட்டேங்கிறான். என் உயிரை வாங்கிட்டு இருக்கான். வயசான காலத்தில் இவன் பண்ணுற டார்ச்சர்லாம் நான் பார்க்கணுன்னு எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, தரணி உனக்கு என்ன ஆச்சு? அப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. என்ன அம்மா கிட்ட விட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. நீ நீயும் அப்பா விட்டுட்டு அம்மா கூட போய் இருந்தா இந்த அப்பாவுக்கு யார் இருக்காங்க சொல்லு. அதனால் உனக்கு அம்மா வேணும் தான். எனக்கும் பாப்பாவும் அதே மாதிரி உங்கள் அம்மாவும் இந்த வீட்டுக்கு வரணும். அதனால் நேராக உங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் உன்னை விடுறேன். உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு அம்மா உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல, கஷ்டமாக இருக்குது. அதனால் நீ என் கூடயே வந்துருமா, வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை ஓடி போய் கட்டி பிடிச்சி நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்கப்பான்னு சொல்லிட்டு அவரும் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. பாக்கியராஜோட பொண்ணுக்கு தான் ரேவதி வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. அப்பாவே இவ்வளோ சாப்பிட வச்சிடலான்னு பார்த்தா எங்கே இவ சாப்பிட்டா தானே அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ரேவதி நீயும் அப்படியே பாப்பா கூடவே சாப்பிட. இல்லை நீ பரவாயில்ல இருக்கட்டும், நான் உங்களோட அப்புறமாவே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. தரணி ஞாபகமாகவே இது இருக்குது, அவன் சாப்பிட்டான்னா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்ருப்பான், நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம மலர் இருந்துட்டு ரேவதியை சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தங்கராஜும் தரணியும் வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே ரேவதி வந்து தரணியை பார்த்த உடனே கட்டி பிடிச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. ஏமா என்னை விட்டுட்டு வந்த, நீ என்ன வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. நம்ம இனிமேல் பாப்பா நீங்கள் நான் தாத்தா பாட்டி சித்தி அத்தைங்க மாமாங்க இப்படி நம்ம எல்லாருக்கூடையும் இங்கே ஜாலியாக இருக்கலாமா, அந்த வீட்டுக்கெல்லாம் வேண்டவே வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தங்கராஜ் தரணி அப்படி பேசின உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. டேய் தரணி என்னடா பேசுகிறேன், அப்பா ப்ளீஸ்ப்பா எங்களை இங்கே நிம்மதியாக விட்டுருங்க, நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம தங்கராஜ் இருந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு ரேவதியை கூட அனுப்பி விடுங்க. ரேவதிக்காக ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் நான் வாங்கியிருக்கேன், அதுக்கு நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கேன். ரேவதி இங்கே உட்காந்துக்கிட்டானா எப்படி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் நடக்கும்? அதனால் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். இனிமேல் ரேவதி அடிக்க மாட்டேன், அடிக்கிறதுக்கு கூட நான் யோசிக்குவேன். இதுவே கடைசியாக இருக்கட்டும். அதனால் ரேவதி என் கூட அனுப்பி விடுங்க, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பாக்கியராஜ் இருந்துட்டு தரணியும் இங்கே விட்டுட்டு போங்க, நான் ரேவதியும் தரணியும் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் அவங்களுடைய அப்பா இருந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. டே பாக்கியராஜ் உன்னால் எத்தனை நாளைக்குடா ரேவதியும் அவங்க பிள்ளைங்களையும் உன்னால் பார்த்துக்க முடியும்? ரேவதியும் வசதியாகவே வாழ்ந்து பழகிட்டா, அவங்களோட பிள்ளைங்களும் அதே மாதிரி தான். உன்னால் அந்த வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா? இப்போவே நீ ரேவதியும் பிள்ளைங்களையும் உள்ளே தூங்க சொல்லிவிட்டு நீ வெளியே ஹாலில் படுத்துட்ருக்க, அதெல்லாம் எனக்கு தெரியாத நினச்சிட்ருக்கியா? அந்த அளவுக்கு தான் நம்ம குடும்பம் இருக்குது. மாப்பிள்ளை தான் இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறாருல்ல, கொஞ்சம் நேரம் நீ வாயை மூடிட்டு அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் ரேவதி ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சரியில்லை அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.